ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து சின்ன கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் எடுத்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கீறிட்டு உள்ளே புழு பூச்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி, வெங்காயம், இந்த ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, அது கூட சில்லி பவுடர், மல்லித்தூள், குழம்புத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வதக்கி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலே வதக்கி நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாகவே வெந்துருச்சு ஓரளவுக்கு. நல்லா வந்து பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து அதை மீதி இருந்த எண்ணெயில் நான் வந்து தக்காளி, வெங்காயம், அந்த ஜீரகம், மிளகு, நான் எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாமே நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கின பின்னாடி, இறக்குன பின்னாடி அந்த சூட்டில் அந்த பொடியை போட்டு பரட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினோடனே இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு நம்ம எப்படி தாளித்து குழம்பு வைக்கிறோன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன், ஜாரில் இருக்குது. இதை புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் கடுகு யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வெந்தயம் மட்டும் பொரிய விட்டு செய்யும்போது அதை வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இஞ்சிலாம் பூண்டெல்லாம் சேர்த்துவாங்க. அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, எனக்கு வந்து நல்லெண்ணெய் தீர்ந்துருச்சு. அதனால் நான் இந்த கோல்டு வின்னர் எண்ணெயில் தான் நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு நான் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணி வேறு விதமான குழம்பு வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம குழம்பு செஞ்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. குழம்பு தாளித்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி உப்புலாம் ஊற்றி நான் கரெக்டான அளவு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து நான் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து வந்தோம்னாலே நம்ம வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம அதை போட்டுருவோம். போட்டு சேர்த்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வசனம் பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.